ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு பாக்கியா வந்து ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்க. கேட்டால் கிழக்க காட்டிட்டு போங்கிறாங்க. யாருக்கடாப்பா இந்த அட்வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆகாஷுக்குங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாரல் டெஸ்ட்டு தான் ஆண்டி, நான் படிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. படிக்கிற வயசில் படிச்சாகணுப்பா, பிடிக்கிற வயசில் பிடிச்சாகணுப்பா, அப்படி என்னப்பா பிடிக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா, கோட்டையப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பேசிக்கிட்டே இருக்க டைமில் இனியா வர ஆரம்பிச்சாங்க. இனியாவை பார்த்தோன்னே மலரும் நினைவுகளோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. பச்சே முன்னாடி நீ பச்சை என்னோட காதலி, எக்ஸ் காதலி, இப்போ என்னோட நண்பனோட மனைவி அப்படின்றாங்க. சரி, அதெல்லாம் மறந்துடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இதையே நினச்சே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம கோபி. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க அந்த டைம் பார்த்து வந்தது யாரு, நம்ம பாக்கியாங்க. உடனே இவங்க சரிப்பா குட் பை சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா அட்வான்ஸ் கொடுக்க ஏன் அவர் இன்னும் வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வராரு ஹோட்டலுக்கு. அங்கே கோபி நிற்கிறாரு. கோபிக்கு முன்னாடியே நீ பாக்கியா உரண்டலுக்குறியா, என்ன உனக்கு ஒரு தைரியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா 5 லட்சம் சொல்ல, அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க, பெரிய கூத்தாயிடுச்சுங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. 5 லட்சம் கொடுத்த நீங்கள் அட்வான்ஸ்க்காக ஒரு சீட்டு கூடவா கேட்கல, ஒரு ரிசிப்ட் கூடவா கேட்கலன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 3 பேர்த்திட்ட மாட்டிக்கிட்டு மொழின்னு முழிக்கிறாரு நம்ம தம்பி. கடைசியில் அழுது காரியத்தை சாதிக்கலான்னு இவர் மேலே போலீஸ்கார அங்கிளுக்கு டவுட் வந்துருச்சுங்க. டவுட் வருதா, வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. சுதாகர் தம்பிக்கு மூளை இல்லை, ஆனால் வளர்ந்துருக்கே, இவ்வளோ தடிமாடு மாதிரி இருக்கே, உனக்கு மூளை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா வளைச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க 3 பசங்களும். என்னடா சொல்கிறது, எதுடா சொல்கிறது, என் பொண்ணு கல்யாணம்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுது நீலுக்கு நீர் வடித்து காரியத்தை சாதிக்கிறவங்க நாட்டில் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. ஏன் நம்ம வீட்டில் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் உங்கள் வீட்டில் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்